அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஆண் பெண் வசியம் செய்வது எப்படி, அதாவது ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம வசியம் செய்கிறது எப்படி. இது பெண்ணும் செய்யலாம், ஆணும் செய்யலாம், சரிங்களா? அதுக்காக ஒரு எளிமையான முறையை தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ரெண்டாவது, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா ஒரு லைக் போடுங்க, சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். என்ன சாமி சொல்கிறீங்க, ஆண் பெண் வசியம் செய்வது எப்படி, சரிங்களா? இந்த இதுக்கு உங்களுக்கு தேவையானது குங்குமப்பூ கோரோசனை, சரிங்களா? குங்குமப்பூ கோரோசனை இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா? ரெண்டு மட்டும் இருந்தால் போதுங்க. இது பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை, சரிங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுங்கள், மற்றது எப்பயும் பண்ணாதீங்க. இந்த இது எழுதுகிற இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செப்பு தகட்டிலையும் எழுதலாம், பித்தளை தகட்டிலையும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா போஜ் பத்திரா பேப்பரில் எழுதலாம், சரிங்களா? இந்த மூணுத்தில் எழுதலாம். நல்லா நோட் பண்ணிங்க. செப்பு தகட்டில் எழுதலாம், பித்தளை தகட்டில் எழுதலாம், இல்லைனாக்கா கோரோசனை பேப்பரில் எழுதலாம். சரிங்க சாமி, இது எழுதுகிற நாள் என்றைக்கு அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை எழுதணுங்க, சரிங்களா? வெள்ளிக்கிழமை எழுதணும். அதாவது பெண்ணு தீட்டுப்படாத இருக்கணும், ஆம்பளை சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது மாமிசம் கறி கிரி எதுவும் சாப்பிடாத, அப்படி ஐயப்பன் சாமிக்கு எப்படி மாலை போட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி விரதம் இருக்கணும். இது எத்தனை நாளுங்க பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரே நாள் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணாக்காவே போதும், சரிங்களா? வேறு எதுவுமே தேவை கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணாக்கா போதும். டைம் 12 மணிக்கு, புரியுதுங்களா? 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணிக்கு முடிச்சிடணும். இதில் ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் குங்குமப்பூவும் கோரோசனையும் சனிக்கிழமை தான் வாங்கணும். செப்பு தகடையும் சனிக்கிழமை தான் வாங்கணும், சரிங்களா? போஜ் பத்திரா பேப்பர் உங்களால் சனிக்கிழமை வாங்க முடியாது, சரிங்களா? அப்படி உங்களுக்கு சனிக்கிழமை டெலிவரி வர மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கினீங்கனாக்கா நீங்கள் போஜ் பத்திராவில் கூட எழுதலாம். இது எழுதிட்டு என்னங்க பண்ணணும் அப்படின்னாக்கா, சீரா கௌசர், நல்லா நோட் பண்ணிங்க. சீரா கௌசர் அந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். 21 முறை, ஒரு முறை சொல்லணும், ஒரு முறை ஊதணும். இந்த மந்திரம் நீங்கள் எல்லா வீடியோலையுமே சொல்கிறீங்களே சாமி, இந்த மந்திரத்துக்கு என்னதான் அப்படின்னீங்கனாக்கா, இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவருங்க, சரிங்களா? இந்த மந்திரம் மிகப்பெரிய மிகவும் பழமையான முஸ்லீம் தாந்திரீகம். அதனால தான் இந்த இது நமக்கு கொடுக்குறோம். அதாவது இப்போ நம்ம மசூதிக்கெலாம் போனாக்கா நம்மளுக்கு ஊதுவாங்க பார்த்தீங்களா? அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஊதுறாங்க. நமாஸ் படிச்சுட்டு இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் காத்துக்கரு பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஊதுறாங்க பார்த்தீங்களா? அது இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஊதுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. செகண்டு, இப்போ நீங்கள் செப்பு தகட்டில் எழுதிட்டீங்க, குங்குமப்பூவும் கோரோசனையும் கொண்டு எழுதிட்டீங்க. 21 முறை மந்திரம் சொல்கிறீங்க. அதாவது ஒரு தடவை மந்திரம் சொல்கிறீங்க, ஒரு தடவை ஊதுறீங்க, சரிங்களா? அது மாதிரி 21 முறை பண்ணுறீங்க. இந்த 21 முறை நீங்கள் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்திரத்தை சுத்திப்படுத்திட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்பிளான விஷயந்தாங்க. நேராக எடுத்துன்னு போயிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க. நீங்கள் எந்திரம் எழுதி ஊதுனீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்ணியை அவங்களுக்கு குடிக்க வச்சிங்கனாக்கா மட்டும் போதும். அந்த தண்ணியை அவங்களுக்கு குடிக்க வச்சாக்கா மட்டும் போதும். உங்களுக்கு காலத்துக்கும் அடிமையாக இருப்பாங்க, சரிங்களா? அதாவது பாடையில் போகிற வரைக்கும் பாசம் மாறாத இருக்கும். இந்த விஷயம் சரிங்க. இது முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் இருக்குதாங்க அப்படின்னாக்கா, இந்த பூஜையை முடித்த உடனே நீங்கள் ஸ்வீட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும். உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஸ்வீட்டு யாருக்காச்சும் கொடுக்கணும், சரிங்களா? சரிங்க சாமி, இப்போ என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறோம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.